பேசிட்டு இருக்கிற? வேலை செய்யறவங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கே உங்களுக்கு எல்லாம் இம்பிட்டு கடுப்பாகுதா? பின்ன என்ன பண்ண? கதை பேசலாம்னு பார்த்தா ஒருத்தி வரமாட்டேங்கிறாளுங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலை வீட்டு வேலை வீட்டு வேலை. ஐயோ இந்த பொங்கல் ஏன்டா வந்துச்சின்னு இருக்கு. வெட்டியா ஊர் சுத்தினா அப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா, உங்களுக்கு கலெக்டர் பதவியில கொடுத்துருக்குறாங்க. நாங்க வெட்டியால ஊர் சுத்திட்டு இருக்கிறோம். எனக்கு பொங்க வேலை நிறைய இருக்கு, நீ வேற ஆளை பாரு. தம்பி ராகுல், டீயா காப்பியாப்பா? அக்கா, என் பேரு ராகுல். நான் தான் கோகுல். நான் தான் கூகுள். மச்சான் வந்துட்டேன்டா. அக்கா அக்கா, டீ ஸ்ட்ராங்கா இஞ்சி தட்டி போட்டு. எனக்கும் அதே தான். The one and only international Google. ஏய், அப்பனா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவியா நீனே? கூகுள் 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 கூகுள். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க கூகுள். ஹோ கேப்பனே, நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதே கேள்வி ஏங்க இருக்கிற மொபைல் ஃபோன் எடுத்து அதில் கூகுளை போட்டு அந்த கூகுள்ல இருந்து வர ஆன்சர் கண்டுபிடிச்சு நானே உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதான் கூகுளோட ஆன்சரா இருக்க போகுது. அக்கா, இங்க பாருங்க, நான் தான் ராகுல், இவன் தான் கோகுல், இவன் தான் கூகுள். இந்த ஏரியா பூரா பொங்கல் வேலையை நாங்க தான் செஞ்சு கொடுக்குறோம், அதுவும் சீப் அண்ட் பெஸ்டா. ஆமா, யாருக்காச்சும் வேலை செய்யணும் அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. எஸ், the one and only international Google. யார் வீட்டில் வேலையா இருந்தாலும் தகவல் கொடுத்தீங்கன்னா போதும், டான் டான்னு வந்துடுவோம். இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு டீ மட்டும் தேவை. எங்க அப்பா, கூகுளுக்கே டீ வேணுமாமே? இதை கேட்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ரேவதி, அவங்க டீ விட்டாங்கல்ல, ஓடு 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 போட்டு ஓடு 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 ஓடு. டே ஜிஜிஆர், நீங்க ஸ்கூலுக்குலாம் போறது இல்லையா? என்ன ஜிஜிஆரா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜிஜிஆர்? டேய், ஸ்கூலுக்கு போறதுல ஆனா இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்கடா. ஜிஜிஆர்னா கோகுல் கூகுள் ராகுல். எஸ், சுருக்கமா ஜிஜிஆர். எப்படி இன்டெலிஜென்ட் நெட்டவள்ளி. இங்க பாருங்க, என்னோட கூகுள் மட்டும்தான் எப்பவுமே இன்டெலிஜென்ட். நீங்க இன்டெலிஜென்ட்லாம் சொல்லாதீங்க. ஆமா, அது போக ஸ்கூலுக்குலாம் யாராச்சும் போவாங்களா? அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இப்பெல்லாம் எல்லாமே கூகுள்ல கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லி கொடுக்குது இல்ல, வீட்ல இருந்தே கத்துக்கிறது தான் நியூ ஃபேஷன். என்னமாடா நீ? அக்கா அக்கா அக்கா, ஆமா, அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே? இன்னைக்கு நல்ல நல்லி ரொம்ப எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே குழம்பு வச்சு கமக்கமக்கமான இட்லி சூடா ஊத்தி கொடுக்க சொல்லுங்களேன். ஐயோ அக்கா, இட்லியில அந்த மட்டன் குழம்பு ஊத்தி அந்த எலும்பை எடுத்து அப்படி ஒரு கடி கடிச்சோம்னா, ஐயோ அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன். இல்லே ராகுலே, ரெக்கமெண்டேஷன் இதுலலாம் பண்ண முடியாது. பொங்கல் அன்னைக்கு வந்து வேணா கொஞ்சோண்டு பொங்கல் வாங்கிட்டு போய் வலிச்சு வைக்கிட்டு போயிடு. இதுலலாம் என்ன ஈடுபடுத்தாத. ஆமா, எப்பயுமே நான் கருவாட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். சரி சரி, சிக்கனாச்சும் சொல்லுங்களேன். ரெக்கமெண்டேஷன் ப்ளீஸ். இந்த கூகுள் சேனல் கேட்க மாட்டீங்களா நீங்க? த ஒன் அண்ட் ஒன்லி இன்டர்நேஷனல் கூகுள். ப்ளீஸ் 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 கா. நோ மட்டன் நோ சிக்கன், ஒன்லி ஃபார் கருவாடு. கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு பாருங்களா. அதுவும் நீங்க சொல்ற அந்த இட்லிக்கு பொசு 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 பொசுன்னு பஞ்சு மாற இட்லியில அந்த கருவாட்டு குழம்பு எடுத்து அப்படி ஊத்தி அப்படி குழப்பி சாப்பிட்டோம்னா, ஐயோ சொர்க்கமே கண்ணுக்கு தெரியும்டா, சொர்க்கமே கண்ணுக்கு தெரியும். சோ சேட். அடுத்த நாள் கக்கூசுக்கு போனா செம்மையா எரியும். எடியே நெட்டவள்ளி, பொழப்ப எடுக்கிற பத்தியா? ஒழுங்கா ஓடி போயிடு. ஆமா, நான் காசு கொடுத்து ஆளு கூட்டி வந்து பொங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், என்னால செய்ய முடியலங்கிறதுனால நீ வந்து பொழப்ப எடுத்துட்டு இருக்கிறியா நீனே? இங்க பெருடி, ஒழுங்கா போயிடு. ரேவதியே, நீ பெரிய ஆளுதான். இங்க பெரிய திக்குவாய் தினசா மாமியா கூட சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறா. பொங்க வேலையை பூரா மரும ஒத்தையா தான் பார்க்கணும்னு சொல்லி பிடிச்சான். ஆளு கட்டுக்கிட்டு இருக்கிறா பாவம். ஆளையும் கொண்டு போய் விட்டாலும் மாமியாக்காரில் வேலை செய்யறது விட மாட்டா. எல்லா வேலையும் திக்குவாய் தினசா தான் செஞ்சாகணும். அங்க ஒருத்தி உட்காந்து மூக்கால அழுதுகிட்டு இருக்கிறா. நீ ஆளு கூட்டியாந்து வேலை பார்க்குற, நான் எது சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை போய் நீ என்னமோ ஒரு வேலை செய்யறவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. தினசா மாதிரி அப்புறம் பொழப்ப கெடுத்துட்டு போயிடும். அப்புறம் எல்லா வேலையும் நீ செய்யற மாதிரி இருக்கும். ஏன் தினசா மேல அம்புட்டு அக்கறை வந்து ஆள் அழைச்சிட்டு போய் நீ விட்டுட்டு வாவேன். சம்பளம் நீ கொடுத்தீங்கன்னா அது மாமியா ஒன்றும் சொல்லாது. இது சம்பளம் நான் கொடுக்கணுமா? என் வீட்டில் நான் சம்பளம் மட்டும் செய்ய மாட்டேன், நான் ஜோராக மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன், நான் ஓசி சோரத்தை மட்டும் ஓரலாம் சொன்னீங்கன்னு வந்துக்கிட்டோன்னு நான் அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு நான் எனக்கு காசு கொடுக்கணும் போட்டி. அதாவது ரேவதி, அந்த வேலையெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது ரேவதி. அவங்கவுங்க குடும்ப பிரச்சனை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு பிரச்சனை? இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அப்பப்போ இப்படிதான் நாங்கள் பெருமையாக பேசிக்குவோம். நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வரேன். பாய்.
ஓஹோ, மேடம் என்ன சொகுசா படுத்திருக்கீங்க. நாங்க பொங்கல் வேலையை பார்த்துட்டு நார் நாரா கிழிஞ்சு போய் வந்திருக்கிறோம். நீங்க சொகுசா படுத்துக்கிட்டு பாட்டு பாடுறீங்களா? பாட்டு இந்த இப்ப போட்டு கொடுக்குறேன் அம்மா கிட்ட. ஏஹே, உங்களை மாதிரி நான் என்ன இழிச்சவாயா? தானாக வந்து மாட்டிக்கிறதுக்கு. ஏண்டி, ஒரு குலோப் ஜாமுனுக்கு ஆசைப்பட்டு பொங்கல் வேலை இவ்வளோ வேலை செய்வீங்களாடி நீங்கள்? என்கிட்ட சொல்லியிருந்தா கடையிலே இந்த குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்டி. ஏய், உங்களை மாதிரி நான் ஒன்றும் கிணச்செருக்கி கிடையாதுடி, இதையாச்சும் கொடுத்து ஏமாத்துறதுக்கு. ஆமாம், அம்மா கிட்ட தானே சொல்கிற. அம்மா கிட்ட சொல்லு, அப்பா கிட்ட சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் சொல்லு. என்ன பண்ணுறது, பாவம் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கல, அந்த வயிற்றுச்சல்ல நீ பேசிக்கிட்டு இருக்கிற. ஏய் திரிசா, நீ பண்றது அநியாயம்டி. எவ்வளவு வேலை நாங்க 2 பேர் செஞ்சோம் தெரியுமா? துணி எல்லாம் வேற துவைக்க சொல்லி அம்மா ஊற வச்சிருக்காங்கடி. எல்லா வேலையும் நாங்களே செய்யறோம். நீ காலையில பாத்திரம் எடுத்து கொடுத்த ஒரே காரணத்துக்காக சொகுசா படுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறடி. எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். அது உங்கள் தலையெழுத்து, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஏய், எங்கே எப்படி டேக்கா கொடுக்கணும், எங்கே எப்படி பேசி மயக்கணும், எங்கே எப்படி டெக்னிக்கலாக தப்பிக்கணும், அந்த மாதிரி ஐடியாவெலாம் அக்கா கிட்டேருந்து கற்றுக்குங்கடி. ஐயோ, எப்போ தான் நீங்கள் டெவலப் ஆவீங்களோ தெரியலப்போ. திரும்ப திரும்ப என் கோவத்தை அதிகமாக்கிக்கிட்டு போவதடி திரிசா. நீ பண்றது சரி இல்லடி. பேசிக்கிட்டு இருக்கீங்களாடி தங்கம்? சரிடி சரிடி, பேசுங்க. அப்புறம் அம்மா உங்களுக்கு இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி போட்டு கொடுக்குறேன். அந்த துணியை மட்டும் கொஞ்சம் துவைச்சி போட்டுங்கடி, செல்ல குட்டிங்களா. அம்மா, ஐயோ, பயங்கரமாக தலையை வலிக்குது. என்னடி பெரியவளையா, என்ன சரியா வரலையா என்ன? இன்னொரு காப்பி வேணா போட்டு கொடுக்குறேன், குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்குனினா சரியா போயிடும்டி. உங்களுக்கு ஏமா சிரமம்? ஏற்கனவே பொங்கல் வேலை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தைலமே நான் தேய்ச்சிருக்கேம்மா, கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும். சரி சரி. அம்மாடி உஷா நிஷா 2 பேரும் கொஞ்சம் அந்த துணியை மட்டும் துவைச்சி போட்டுங்களா, செல்ல குட்டிங்க இல்லை. அம்மா போய் பச்சி பண்ணுறேன். ஏய் ஏண்டி, பாட்டு பாடிக்கிட்டு என்ன சொகுசா படுத்து கிடந்த? ஏண்டி அம்மா வந்தோடனே என்னம்மா பர்ஃபார்மன்ஸை போடுறடி நீனு? ஏய், அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும். உங்களை மாதிரியா வாழைக்காய் பச்சிக்கு ஏமாந்துக்கிட்டு துணி துவைக்க போகிறீங்களாடி? பொங்க பானை அடுப்பில் வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குடி. இந்த அக்கா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு தான் பொங்கல் சோறே பிடிக்காது. அன்னைக்கு தோசை ஊற்றி கொடுத்தா நல்லா இருக்கும். வாய்ப்பே கிடையாது. பொங்க பானை அடுப்பில் வைக்கிற வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா ஏதாச்சும் சாப்பிட்லான்னு நினச்சி உட்காரும்போது அந்த பொங்க சோறு அள்ளி கொண்டு வந்து அப்படி இலையில வைப்பாங்க பாரு. அப்போ வரும் பாரு ஒரு வேதனை. அந்த வேதனைக்கு உலகத்தில் யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. அம்மா வேற அப்படி தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உன்ன மாதிரியே பேசாமல் நானும் எதனா டிமிக்கி கொடுத்துடலாமோ? நான் சொன்னால் மட்டும் நம்ப மாட்டேங்கிறாங்கடி. ஆமாண்டி, இன்னைக்காவது வாழைக்காய் பஜ்ஜி கிடைக்கிது. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் மட்டும்தான், அதுவும் சுகர் பொங்கல். சுகர் பொங்கல் சாப்பிட்றீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் பொங்கல், வெண்பொங்கல் நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல் கட்டு கட்டுங்க. அதுக்கு தானே இப்படி வேலை பார்க்குறீங்க? அதுவும் அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணுன்னு தானே? அது மட்டும் நம்ப மாட்டேன் நான். பஜ்ஜிக்கு தானடி. குலோப் ஜாமுனுக்கு வாழைக்காய் பஜ்ஜிக்கும் ஏமாந்து பொங்கல் வேலையை இழுத்து போட்டு செய்யறதுக்கு உங்களை மாதிரி இழிச்ச வாச்சி நாட்டில் யாருமே கிடையாதுடி. ஹா 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 ஹா, கழுத மாதிரி கிணைக்காதீங்கடி. போ பச்சை பிள்ளைங்களாம் போய் பஜ்ஜி சாப்பிடுங்க போங்க.